பன்னு, பிரெட், தேங்காய் பண்ணு, மினி பண்ணு, பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே பண்றோம். சிறுதானியத்துல கம்பு, கேழ்வரகு, திணை இந்த மாதிரி நோ கெமிக்கல், நோ மைதா, நோ ப்ரிசர்வேட்டிவ். இதெல்லாம் ஏன் நான் என்னோட பிஸ்கெட்டுக்குள்ள போடக்கூடாதுன்னு பவுடர் பண்ணி அந்த பிஸ்கெட்ல போட்டுருவேன். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னோட சேல்ஸ் வந்து 25,000. சால்ட் பிஸ்கெட், பட்டர் பிஸ்கெட் கஸ்டமர் வந்து என்ன மாதிரி கேக்குறாங்களோ இல்லைன்னு சொல்லாம அதை R&D பண்ணி அதையும் பண்ணிடுவோம். உணவுல வந்து உங்களுக்கு டிசீஸ் வராம இருக்கணுமா இல்ல கேக் டேஸ்டா இருக்கணுமா? மந்த்லி டர்ன் ஓவர் 5 to 6 lakhs மா. அதுல உங்களோட லாபம்ங்கிறது? என்னோட லாபம்ங்கிறது ஒரு 2 lakhs கிட்ட வந்துடும். 2 lakhs. காலையில வந்தோடனே பன்னு பிரெட்டை ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். ஏன் அப்படின்னா நான் ஒரு 4-5 ஸ்டேட்டுக்கு அனுப்புறோம். நான் இன்னைக்கு கேரளால கிட்டத்தட்ட ஒரு 3-4 பிளேஸ், பெரிய பிளேஸ்க்கு பல்க் ஆர்டர் கொடுக்குறேன். கை நிறைய தங்கம், பை நிறைய வெள்ளி. உங்கள் அபிமான தங்கமயிலில் தலை கட்டும் தீபாவளி கொண்டாட்டம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டிங்கே பார்க்க கூடாது. மார்க்கெட்டிங்கை வச்சுக்கிட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணா அடுத்த நாள் நம்ம என்னோட அத்தையெல்லாம் இருக்காங்க 85, 90, எந்த வியாதியும் கிடையாது, ஹாஸ்பிட்டல் போனதே கிடையாது. ஏன்னா அந்த சாப்பாடு. ஆலி சீடு ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் ஆலி சீடு எடுக்கும்போது 2 தோசையில இருக்கிறது வந்து என்னோட 4 பிஸ்கெட்ல இருக்கிற மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன்னா மேம் வணக்கம். வணக்கம் மேம். தஞ்சாவூர்ல இருக்க உங்களோட இந்த பேக்கிங் யூனிட்ல இருக்கோம் நம்ம. இப்போ ரொம்ப மும்முரமா பரபரன்னு துருத்துருன்னு பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க எம்ப்ளாயிஸ் எல்லாமே. ஸோ நீங்க இங்க இந்த யூனிட்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்க மேக் பண்றீங்க மேம்? கம்பெனி நேம் வந்து K3 குவாலிட்டி ஃபுட். என்னோட இடம் பாத்தீங்கன்னா கரெக்டா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஒரத்த நாடுங்கிற வில்லேஜஸ்ல நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். 6 வருஷம் ஆச்சு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி. நான் மெயினா ஸ்டார்ட் பண்ணது என்னன்னா மில்லட் குக்கீஸ் மேம். சிறுதானியத்துல கம்பு, கேழ்வரகு, திணை இந்த மாதிரி நோ கெமிக்கல், நோ மைதா, நோ ப்ரிசர்வேட்டிவ் அந்த மாதிரி கான்செப்ட்ல நான் இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணியிருக்கேன் மேம். எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒன்லி மில்லட் குக்கீஸ் தான். அந்த டைம் நம்மளோட யூனிட் வந்து ஸ்லோவா ரன் ஆயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணுன்றனால மைதா ப்ராடக்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். பன்னு, பிரெட், தேங்காய் பண்ணு, மினி பண்ணு, பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே பண்றோம் மேம். நீங்க இப்போ 6 இயர்ஸா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன்னு சொன்னீங்க. பட் இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நல்ல ஒரு திருப்திகரமான சம்பாத்தியத்துல இருந்துட்டு இந்த ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்க மேம். டிகிரி முடிச்ச உடனே எனக்கு ஜாப் வந்து பேங்க்ல கிடைச்சிச்சு. அதுல நான் ஃபர்ஸ்ட் வந்து படிச்சது என்னன்னா BA இங்கிலீஷ். அதுக்கப்புறம் MBA மார்க்கெட்டிங் முடிச்சேன். MBA முடிச்ச உடனே எனக்கு பேங்கிங்ல நல்ல ஜாப். அது எப்படி சொல்றது, நான் ஸ்டார்டிங் சேரும்போது ரொம்ப கம்மியான சம்பளம். நான் வெளியே வரும்போது எனக்கு 40,000க்கு மேல சம்பளம். அசிஸ்டன்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணேன் ICICI பேங்க் மயிலாடுதுறை பிரான்ச்ல. அதுலேயே நான் பேன் இண்டியா லெவலில் வந்து அட்டன் பண்ணி எல்லா கண்ட்ரீஸ்க்குமே நான் போயிருக்கேன் அப்போவே. ஸோ அப்படி இருக்கும்போது நான் அப்போவே எனக்கு ஒரு என்னோட தேடல் இருக்கும் என்னென்னா, நானாக ஏதாவது ஒன்று பண்ணணும், நம்ம ஒரு கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கும் நம்மளா ஏதாவது ஒன்று ஓனாக செய்யணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு மேரேஜ் ஆகிட்டு வேலை பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு மேரேஜ் ஆனதுனால என்னோட அதையும் கண்டினியூ பண்ண முடியல. என்னோட வேலையும் நான் தேடிட்டு இருந்த ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதையும் கண்டினியூ பண்ண முடியலை. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டு மெரைன் ஃபீல்டு சிங்கப்பூர். ஸோ அதனால என்னோட தேடுதல் எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு சிங்கப்பூர் போகிற மாதிரியான ஒரு கால சூழ்நிலை வந்தது. அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போய் ஒரு 8 வருஷம் லைஃப் அங்கே இருந்தது. என்னால் அங்கே வேலை தேட முடியலை மீன்ஸ் நான் போன பாஸ் அந்த மாதிரி. அதனால என்னால் சிங்கப்பூரில் அங்கே வந்து என்னால் வேலையும் கண்டினியூ பண்ண முடியலை. ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணும்போது பிஸ்னஸ் பண்ணக்கூடாது அப்படிலாம் இருக்குது வெளிநாட்டில். ஸோ என்னால் எதுவுமே பண்ண முடியலங்கும்போது அங்கே நான் ஸ்டார்ட் பண்ண என்னன்னா, நான் வந்து ஏதோ ஒரு சிறுதானியத்துல நம்ம தீபாவளியில எல்லாம் செய்வோம், நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி எங்க அம்மா எல்லாம் செய்வாங்க, லட்டு அந்த மாதிரி எல்லாம், பாசிப்பருப்புல லட்டு எல்லாம் செய்வாங்க. ஸோ இதையே நம்ம இங்க செய்யக்கூடாது. நான் வீட்லயே கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிச்சேன். சும்மா பொழுதுபோக்கா, அதாவது நான் அதை செஞ்சு அது எப்படி இருக்குன்னு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அதை செஞ்சு பக்கத்து வீட்டுலாம் சைனீஸ் வீடு எனக்கு. ஸோ அவங்கள்ட்ட நெய்பர்கிட்ட என் ஹஸ்பண்டோட ஒர்க் பண்ணுற கொலிக்கு அவங்கக்கிட்டலாம் பாக்ஸ் போட்டு கொடுத்து விடுவேன். ரொம்பவே நல்லா இருக்கு, இவங்க அதை நல்லாவே பெரிய பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க. என் பேபிக்கு வந்து நான் என்னோட ஃபீடில் உள்ளே இருந்தே நான் என்ன பண்ணக்கூடாது, ஒயிட் சுகரை கண்ட்ரோல் பண்ணணும். என்னெல்லாம் இம்யூனிட்டி பவர் அவங்களுக்கு கிடைக்கும். நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த ப்ரோட்டீன் மினரல்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம இம்யூனிட்டி பவர் கொடுத்தாலே அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி புக்கு ரெஃபர் பண்ணுறது, ஃபுட்டில் கொண்டு வர்றது. ஸோ அந்த மாதிரி உணவுலேயே கொண்டு வர ஆரம்பிச்சது தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஸ்டார்ட் ஆனது. அப்புறம் என் பையனுக்கு அதே மாதிரி ஒரு 7 இயர்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் திடீர்னு வந்து 2வது பையன் பிறந்தான். அப்போ நான் வந்து என்னோட அங்கே இருக்க சுச்சுவேஷனில் என்னால் வந்து 2வது பையனுக்கு அங்கே
பிஆர் எடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த அங்க இருக்க பெர்மனன்ட் ரெசிடென்ட். ஸோ அது எனக்கு கிடைக்கல. ஸோ அது கிடைக்கல போது நம்ம உள்ளூர் அங்க இருந்துட்டு கஷ்டப்படுவானே, நம்ம உள்ளூர்ல வந்து நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம். ஸோ அதனால நான் இந்தியாவுக்கு திருப்பி வர மாதிரியான காலகட்டம் 2019 நான் இங்கே வந்தேன். இந்தியாவுக்கு வந்தோடனே எடுத்தோடனே அப்போ 2 பேருமே குட்டிஸு. ஸோ எனக்கு அம்மாவும் இல்லை வீட்டில், வந்து எனக்கு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, நான் மட்டும்தான். அப்போ நான் நினைப்பேன் என்னன்னா, நாமளே இன்னும் 4 பேருக்கு வேலை செஞ்சு கொடுக்க முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம இன்னொருத்தவங்க சப்போர்ட் தேடுவானே, அந்த மாதிரி இதில் நான் ஏதோ ஒரு இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியாவுக்கு வந்தேன். என் வீட்டில் இருக்க 9 பேரும் இந்த கம்பங்கூழோ கேழ்வரகு அந்த மாதிரி சாப்பிட்டவங்க எங்கள் அப்பா கூட இருந்த எல்லாருமே. ஏன்னா அந்த காலத்தில் அதுவே பெரிய விஷயம் சாப்பாட்டுக்கு. எங்கள் அப்பா மட்டும் படிக்க வச்சதுனால அவர் வந்து வெளியே போயிட்டாரு. அவர் ஒரே பையன் நல்லா படிப்பாருன்னு சொல்லிட்டு அவர் ஊட்டி கான்வென்ட்ல படிக்க வச்சுட்டாங்க. அவர் ஊட்டி காலேஜ்லேயே படிச்சதுனால அவர் மட்டும்தான் சாப்பாடு சாப்பிட்ருக்காரு, ரைஸ் சாதம் ஜாஸ்தி எடுத்திருக்காரு. ஸோ இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பங்கூழ் ஜாஸ்தி சாப்பிட்ருக்காங்க. இன்ன வரலும் என்னோட அத்தையெல்லாம் இருக்காங்க 85 90 ப்ளஸ் எல்லாம் இருக்காங்க. எந்த வியாதியும் கிடையாது, ஹாஸ்பிட்டல் போனதே கிடையாது. ஏன்னா அந்த சாப்பாடு. ஸோ அப்புறம் தான் யோசித்தோம், எங்கள் வீட்டில் ஒரு நாளைக்காவது ஒரு நேரமாவது சிறுதானியத்தை கொண்டு வந்துடணும். அந்த சிறுதானியத்தை நான் வந்து வீட்டில் கொண்டு வந்தேன் ஒரு 6 மாதம். இதையே நம்ம பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி தான். அப்போ நான் என்ன பண்ணேன், பிஸ்கெட்டாக கொண்டு வருவோம். ஒரு 2 தோசையில் இருக்கிறது வந்து என்னோட 4 பிஸ்கெட்டில் இருக்கிற மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன்னா அவங்க ஈஸி ஈட், சாப்பிட்றதும் அவங்களுக்கு ஈஸி, கன்சியூம் பண்ணுறது அவங்களுக்கு பேலன்ஸ் வச்சுக்கலாம். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போதோ அந்த மாதிரி யோசிச்சுட்டு தான். ஸோ இதை வந்து ப்ராப்பராக பண்ணணும்னா நான் ஒரு இடம் போய் கற்றுக்கணும். நிஃப்டம்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் இருக்குது, நிஃப்டம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸிங். ஸோ ஃபுட் ப்ராசஸிங் அங்கே போய் கேட்போம். என்னோட தேடுதல் என்னன்றது எனக்குள்ளே இருந்துச்சு. பட் அவங்க என்ன சொல்லித்தராங்கன்னு கேட்போங்கும்போது அவங்க நிறைய உணவில் சொல்லி கொடுத்தாங்க. சாதாரணமாக ஒரு வெங்காயத்தை உரிச்சு அதை என்ன பண்ணுனா என்ன நியூட்ரிஷன் இருக்கும், ஒரு தேங்காயை காய வச்சா சன்லைட்ல காய வைக்கிறதுக்கும் வீட்டுக்குள்ள காய வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு அந்த பசங்க நிறைய பிஹெச்டி எல்லாம் R&D பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே நான் இந்த 1 மாச கோர்ஸ்ல கம்ப்ளீட்டா தெரிஞ்சுட்டேன். தெரிஞ்சுட்டு வந்து அடுத்த மாசமே நான் இண்டஸ்ட்ரி ஓபன் பண்ணேன். இங்க ஸ்டார்டிங்ல அப்போ ஒரு சின்ன யூனிட்டா தான் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? இல்ல, நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஆமா இதுதான் ஃபர்ஸ்ட். எப்படின்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே சின்னதா ஓபன் பண்ண ஒரு 5 to 10 lakhs தான் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நான் ஓபன் பண்ணிட்டேன். ஆனா அந்த 5 to 10 lakhsனா ஒரு சின்ன டெக்கோவனு, ஓவன்ல வந்து நிறைய இருக்கு, ஒரு சின்ன டெக்கோவனு அந்த மாதிரி ஒரு சின்ன பிளான்டரி மிக்சர் குட்டி குட்டியா இருக்க மாதிரி ஓபன் பண்ணணும். பட் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, நம்ம ஒன்ஸ் ப்ரீ பிளான் பண்ணிக்குவோம், நம்மளோட லைஃபே வந்துட்டு ஒரு கம்பெனி மாதிரி செக்டர்ல ஓபன் பண்ணிடுவோம், பெருசாவே ஓபன் பண்ணி நான் உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு 25 to 30 lakhs கேஷா கொடுத்தாங்க. இதை வச்சு நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ, பட் அந்த இண்டஸ்ட்ரி வந்து இண்டஸ்ட்ரியா இருக்கணும், பேக்கரியா இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னது ஹஸ்பண்ட். ஆமாங்க. ஓகே, ஃபினான்ஸ் சப்போர்ட் 100% ஆகுங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள எனக்கு ஒரு தேடல் இருந்துச்சு. ஏன் நம்ம பணத்தை எடுத்துட்டு போய் முதல்ல போடுவானே, நிறைய ஸ்கீம் இருக்குன்னு சொன்னாங்க படிக்கும்போது. ஸோ நம்ம ஏன் அதுக்குள்ள போவானே அப்படின்ற மாதிரி நான் பேங்க்குக்கு ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணி கேட்டேன். ஏன்னா நான் 5 வருஷம் வேலை பார்க்கும்போது எவ்வளோ பேருக்கு கரண்ட் அக்கௌண்ட்ல லோன் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். லோனுக்கு போகும்போது எனக்கு கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் நிறைய ஆப்ஷன் இருக்கு, ஒரு உமன் என்டர்பிரனர்ட்டா இவ்வளோ ஆப்ஷன் இருக்கு, கொலெக்ட்ரல் கொடுக்கலாம், சொத்து மதிப்பு கொடுத்தா நீ கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க கிட்ட ஃபைட்டு போடும்போது அவங்களே சொன்னாங்க, உங்களுக்கு நான் லோன் கண்டிப்பா கொடுத்துட்றேன், நீங்க கொலெக்ட்ரல் கொண்டு வாங்க. கொலெக்ட்ரல் கொடுத்தோன்னே கிடைக்கல, கிட்டத்தட்ட 1 வருஷம் போராட்டம். அப்போ அந்த TIICல நான் எடுத்தேன் லோனு. எல்லாருக்குமே தெரியும், TIIC வந்து ஒன்லி பிஸ்னஸ் பீப்புளுக்கு மட்டும், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன். அவங்க என்னன்னா ஒன்லி பிஸ்னஸ் தான் அப்படிம்பாங்க, கொலெக்டரே இல்லைம்பாங்க. அதுக்கப்புறம் மீட்டிங் போனால் அது உமன் என்டர்பிரனருக்குலாம் ஃப்ரீயாகவே கொடுத்துறேன்னுவாங்க. அங்கே போகும்போது கொஞ்சம் ப்ராப்ளம். அப்போ அவங்க சொன்னாங்க, என்னோட கொலெக்டரில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாங்க. 1 கோடியே சொத்துவா இருந்தாலும் வாசல் என்ட்ரில ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த 1 கோடிக்கு மதிப்பே இல்லை. அப்ப என்னோடது வந்து 1 கோடி சொத்து, வாசல்ல ஒரு சின்னோட ஒரு அடிக்கு வந்து இன்னொருத்தவங்க பேர்ல இருக்கு. ஸோ அப்பதான் மேம் எனக்கு தெரிய வருது, என்னோட வீடே கொஞ்சம் ப்ராப்ளம்ல இருந்திருக்கு. ஸோ நான் லோன் போறதுக்கு முன்னாடி என் வீட்டை கிளியர் பண்ணது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இல்லைன்னா எனக்கு அந்த நாலேஜுக்கு வந்திருக்காது. நான் என் சொத்தை கொண்டு அடமான வைக்கலன்னா கண்டிப்பா நாலேஜ், அந்த பிரச்சனை இருக்குன்னே தெரிஞ்சிருக்காது. ஏன் அந்த லோனை அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 25 lakhs எடுத்தேன். அந்த 25 lakhsல உமன் என்டர்பிரனர் அப்படிங்கிறதுனால சப்சிடி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 lakhs வந்து எனக்கு ரிட்டர்னே வந்துருச்சு சப்சிடி. ரன்னிங் கேபிட்டலுக்கு ஒரு அமௌண்ட் ஆயிரும்.
அது 20 to 25 lakhs ஆயிட்டு. அப்படி ஸ்டார்ட் பண்ணதா கிட்டத்தட்ட 50 lakhsக்கு கொண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 5 lakhsக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு தான் ஸ்டார்ட் பண்ணது. ஒரு 50 lakhs கிட்ட வந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி. போட்டு முதலீடுங்கிறது 50 லட்சம். 50 லட்சம். கதவெல்லாம் திறந்து நம்ம ஃபேக்டரியில ஓபன் பண்ணிட்டோம். ஆமா. இப்போ நம்ம ப்ராடக்ட் ரெடி பண்ணி அதை சேல் பண்ணணும், கஸ்டமர் பிடிக்கணும் அப்படிங்கிற அடுத்த ஒரு டார்கெட் இருக்குல்ல. சோ இது உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இது எப்படி இருந்தது? ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நான் அதை யோசிக்கவே இல்லாத ஒரு விஷயம் ஆயிட்டேன். அதான் நான் பண்ண ஃபர்ஸ்ட் தப்பு. ஆனாலும் நான் பண்ண நல்ல ஒரு அனுபவம், நான் எடுத்துக்கிட்ட ஒரு பெரிய அனுபவம். எப்போதுமே ஒரு லாஸ் ஆயிடும். என் ஹஸ்பண்டும் எனக்கு சொல்ற ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, அந்த லாஸை வந்து நம்ம கெயினா எடுத்துக்கணும், நம்ம வந்து அதை லாஸ் பண்ணினது வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நினச்சிக்கணும் அப்படிம்பாங்க. ஆனால் அது சொல்லும் போது, இப்போ நீங்களே எனக்கு சொல்லும் போது எனக்கு பெருசாக தெரியாது, ஆனால் என் காசு இழந்தோடனே எனக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். அந்த அனுபவப்படும் போது நான் நினச்சிப்பேன், இதை போய் நான் 50,000 கட்டி நம்ம சேரலையே கோர்ஸு, ஸோ இப்போ ஒரு சின்ன ஒரு 10,000 லாஸ் ஆயிட்டுனா ஓகே நான் கோர்ஸ் கட்டி ஜாயின் பண்ண நினச்சிக்குவோம். இப்படி என்னையே நானு தான், என்னை யாரும் கேள்வி கேட்டதில்ல, நானே வருத்தம் செஞ்சுக்குவேன், இதை நான் இன்னும் தவிர பண்ணக்கூடாது அப்படின்னு. எல்லாருக்கும் நான் சொல்றேன் என்னன்னா, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டு மார்க்கெட்டிங்கே பார்க்கக்கூடாது, மார்க்கெட்டிங்கை வச்சுக்கிட்டு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணா அடுத்த நாள் நம்ம ஊனிடலாம், கால் ஊனிடலாம். இப்போ நான் வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நீங்க சொன்ன மாதிரி கதவு திறந்துட்டேன், கம்பெனி ரெடி, ஸ்டாஃப் எல்லாமே ரெடி, ப்ராடக்ஷனும் பண்ணியாச்சு, போட்டாச்சு, பேக்கிங் பண்ணியாச்சு. நான் எப்படி விற்பேங்கிறது பயங்கர கேள்விக்குறி. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, B2Bன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் லோன் கொடுத்த எல்லா இடத்துலையுமே நீங்கள் வாங்க, எப்படி வந்து பையரு பிஸ்னஸ் மேன் வரவாங்க அப்படிங்கும்போது பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் வந்து உட்காந்துருப்பாங்க. பிஸ்னஸ் டு பிஸ்னஸா, பையர் டு பையரா? பிஸ்னஸ் டு பையர். நம்ம மேனுஃபேக்சர்ல இருந்து பையருக்கு டைரெக்டாக போகிறதுக்கு அவங்க வந்து அது மாதிரி ஒரு ஃபோரம் ரெடி பண்ணிடுறாங்க. கவர்மெண்ட்டில் நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் அது நம்மளுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அப்போ நான் லோன் எடுத்ததுனால அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி சென்னையில் ஈக்காட்டுத்தாங்கல்னு ஒரு பிளேஸ் இருக்குது, நீங்கள் ஒரு 15 days ட்ரைனிங் போங்க, எப்படி வந்து அடுத்த ஸ்டெப்பு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இருக்குனாங்க. அந்த 15 days நான் ஒரு 50 பேர் சேர்ந்து போனோம். அப்போ அவங்க சொன்னாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. இதை நான் சென்னைக்கு கொண்டு வரணும், என்ன சார் பண்ணணும் அப்படின்னு. அப்போ நீங்கள் வந்து முதல்ல வந்து ப்ராடக்டை வந்துட்டு டெஸ்ட் பண்ணணும். ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணாதான் நீங்க கொடுக்கவே முடியும். ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ணணும், அப்புறமே அதுக்கப்புறம் லேபிள் எடுக்கணும், லேபிள் எடுத்ததுக்கு பேக்கிங் இருக்கு. அவங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஒரு 15 days ட்ரைனிங் போனேன். அந்த 15 daysல வந்து நிறைய சொன்னாங்க, நிறைய சொல்லி கொடுத்தாங்க. நிஃப்டம்ல வந்து ஒரு ஸ்டால், ஃப்ரீ ஸ்டால் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் 20,000 அந்த மாதிரி பே பண்ணணும், எனக்கு மட்டும் ஃப்ரீ ஆஃப் ஸ்டால். ஏன்னா அங்க படிச்சேன் அப்படின்றதுனால ஏன்னா சந்தைப்படுத்தவே இல்லை. அப்ப நான் அன்னைக்கு படுத்தினேன், சந்தைப்படுத்தினேன்னா என்னென்ன பொருள் கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் டைம்? ஃபர்ஸ்ட் டைம் வந்து கம்பு, கேழ்வரகு, திணை 3 பிஸ்கெட், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு மில்லட் குக்கீஸ்ன்னு போட்டு மிக்ஸ்டு மில்லட் 3, 4, 5 சேர்த்து கோதுமை மாவு, அதுக்குள்ள ஆலிவ் சீடுன்னு, இதெல்லாம் என்னோட R&D. ஆலிவ் சீடு எல்லாருமே சாப்பிடலாம். ஆலிவ் சீடு ஒரு நாளைக்கு 1 ஸ்பூன் ஆலிவ் சீடு எடுக்கும்போது நம்மளுக்கு இம்யூனிட்டி பவர் எக்ஸ்ட்ராடினரியா வரும். அது எப்படி சொல்றது, அது நீங்க சாப்பிட்டு லைவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த சுறுசுறுப்பு அந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதெல்லாம் ஏன் நான் என்னோட பிஸ்கெட்டுக்குள்ள போடக்கூடாதுன்னு பவுடர் பண்ணி அந்த பிஸ்கெட்ல போட்டுருவேன். போட்டுட்டு இது எல்லாமே அவங்க டேபிள் ஒன்று கொடுத்துட்டாங்க. அப்பதான் நான் முத மார்க்கெட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் என்னோட பொருளை முத மார்க்கெட் பண்ணும்போது நீங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்னோட சேல்ஸ் வந்து 25,000. சூப்பர். அப்போவே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, ஓகே நம்ம கண்டிப்பா வந்து மார்க்கெட் பண்ணிடலாம். ஒரு நாளோட சேல்ஸ் இவ்வளோ இருக்கும்போது நம்ம வந்து இது ஒரு ஸ்டாலு, இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 2 ஸ்டால் 3 ஸ்டால் போட்டாலே நம்ம ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அப்படிங்கிற மாதிரி நான் இன்னொரு ஸ்டால் எனக்கு எது வந்தாலும் எனக்கு கொடுத்துருங்க. அந்த ஸ்டால்ல நிறைய பேர் வெளியூர்லேருந்து வந்தாங்க, கேரளாலேருந்து வந்திருந்தாங்க. அப்போ இந்த டைரக்டர் வந்து கேரளா டிரான்ஸ்ஃபர்ல போனாரு, அங்க ஒரு ஸ்டால் தரேனாரு, வாலண்டரியா எனக்கு கொடுத்தாரு. ஏன்னா நான் எப்படி சந்தைப்படுத்த எனக்கு தெரியாம இருந்தேன். நான் உங்களுக்கு ஒரு டேபிள் தந்துடுறேன், அதில் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்கள் திறமை, டேபிள் மட்டும் நான் கொடுத்துருவேன். அன்னைக்கு கொடுத்த ஒரு டேபிள் தான் நான் இன்னைக்கு கேரளாவில் கிட்டத்தட்ட ஒரு 3-4 பிளேஸ், பெரிய பிளேஸ்க்கு பல்க் ஆர்டர் கொடுக்குறேன் மேம். பல்க் ஆர்டர்னா என்னால் அவங்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு கொடுக்குறேன் மேம். என்னோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வந்து நடுவில் இருக்க ட்ரேடர்கிட்ட வாங்கக்கூடாது, நான் ஃபார்மர்ஸ் கிட்ட வாங்கணும். ஏன்னா அந்த ஃபார்மர்ஸ் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது நான் ஒரு ஃபார்மர்ஸ் ஃபேமிலின்னு வந்ததுனால சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களுக்கு கரெக்டான ரேட்டு போய் சேராது. ஸோ அவங்க ஃபார்மர்ஸ் கிட்டேருந்து வாங்குவோம். அதை வாங்கி கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் பவுடர் பண்ணி நாங்க யூஸ் பண்றோம். நீங்க ஸ்டார்டிங்ல உங்களுக்கு எவ்வளவு மேம் வருமானம் வந்தது? ஸ்டார்டிங்ல வரவே இல்லை மேம். ஒரு மூட்டை மைதா எடுத்துட்டு ஒரு வாரம் வரல என்ன பண்ணலான்னு பார்ப்போம். மைதா ப்ராடக்டை இன்க்ளூட் பண்ணும்போது நான் ஏன் அந்த மைதா ப்ராடக்டை இன்க்ளூட் பண்ணினேன் அப்படின்னா, என்னோட ஓவன் வந்து பெருசா எடுத்துட்டேன்.
பெரிய ஓவன், ரோட்டி ஓவன். ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோக்கு மேலே அதை யூஸ் பண்ணலாம். அப்போ எடுத்துட்டங்கும்போது நான் சிறுதானியத்தை மார்க்கெட் பண்ணாமல் வேற வச்சுருக்கும் போது இது ஓடலை. அதனால என்ன பண்ணினேன் அப்படின்னா மைதா ப்ராடக்டை கொடுத்துருவோம். பன்னு, ப்ரெட்டு, பிஸ்கெட்டு, பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே பண்ணுறோம். டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் சீக்கிரம் கெட்டு போகிற மாதிரி, கெமிக்கல் லெஸ்ஸாக. இப்போ நாங்கள் கேக்கு போடுறோம். எல்லாரும் கேக்கு வாங்கும்போது இந்த கலர் வேணும், அந்த கலர் வேணும்னு சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், உணவில் வந்து உங்களுக்கு டிசீஸ் வராமல் இருக்கணுமா இல்லை கேக்கு டேஸ்ட்டாக இருக்கணுமா? கேக்கு டேஸ்ட்டாக இருக்கணும், பட் பார்க்க கலர் வேண்டாம், அந்த கலரை லெஸ் பண்ணிடுது. ஃபுட்டு கலர்னு போட்டிருந்தாலும் இத்தனை பர்சன்டேஜ்னாலும் அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க ஒயிட்டில். அப்போ நான் ஓரளவுக்கு 10 நிமிஷம் அவங்கள்ட்ட சொல்லுவேன், மேம் ஒரு கேக்கு அவங்க வாங்க வந்துடுவாங்க. கண்டிப்பாக அவங்க வாங்காமல் போக மாட்டாங்க. ஆனால் நான் அவங்கள்ட்ட சொல்லி நான் மாற்றி கொடுத்துருவேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, அது மாதிரி நான் வர கஸ்டமர் எல்லாமே வேல்யூபிளாக பார்ப்பேன். எல்லாருமே ஒரு பாக்கெட்டு 10 ரூபா ரஸ்க் வாங்குறவங்களும் கஸ்டமர் தான், டன்னு கணக்கில் கேரளாவில் கொடுக்குறவரும் எனக்கு ஒரே கஸ்டமர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு காட் என்ன கொடுக்குறாரோ அது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுதான் என்னோட ப்ராடக்டோடையும் என்னோட கம்பெனியோடையும் சக்ஸஸ்னா அதுதான் மேம். நான் நீ கேட்ட கேள்விக்கு இப்போ சொல்கிறேன், ஒரு மூட்டை மைதாவோ ஒரு மூட்டை கோதுமையோ வாங்கிட்டு அப்படியே இருக்கும். நானே போட்டு நானே தயாரித்து நானே பேக் பண்ணி நான் ஸ்டாலுக்கு எடுத்துகிட்டு போய் விற்றுட்டு வந்திருக்கேன். நானே அதை போட்டுட்டு மாஸ்டர் போட்டால் சம்பளம், மாஸ்டருக்கு வந்து சம்பளம் கொடுக்கணும். அப்புறம் அவங்களுக்கு இது என்னால் கொடுக்க முடியாது. ஸோ எனக்கு தான் போடவும் தெரியும், ஓவன் ஆப்ரேட் பண்ணவும் தெரியும். சரி கொஞ்ச நாளைக்கு நம்மளே போடுவோம். நம்மளே போட்டுட்டு சாட்டர்டே சண்டேல பேக்கிங்கும் பண்ணிவிட்டு என் குழந்தைய பிக்னிக் கூட்டிகிட்டு போகிற மாதிரி, அவங்களுக்கு கேரளா சுற்றி பார்த்த மாதிரியும் ஆயிடுச்சு. அப்படி அவங்கள சொல்லுவேன் நான். ஆக்சுவலாக நான் போகிறது பிஸ்னஸ்ஸு, ஒரே கலர் 2 வாங்க கரெக்டாக சோழியாக தான் போகிறது. அப்போ என் குழந்தையும் குடிக்குவேன். அந்த 2 நாள் அவங்க கூட போயிட்டு பிஸ்னஸ் பண்ணிடுவேன். அந்த பிஸ்னஸே எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி இன்னைக்கு நான் ஒரு 3-4 டன் எடுக்கிறேன். அது வந்து எனக்கு அந்த கம்பெனியே சொல்லுவாங்க, நாகா கம்பெனியில் நான் டன்னு கணக்கில் எடுக்கும்போது டீலர்கிட்ட மற்றவங்கள்ட்ட வாங்கும்போதும் அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்க, நான் உங்களுக்கு தரதுல சந்தோஷப்படுறேன்பாங்க. அது எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்கும். எனக்கு கால் பண்ணி எல்லாருக்கும் வந்து கிரெடிட்டில் கொடுக்கவே மாட்டாங்க. எனக்கு வந்து நான் கொடுத்துட்றேன், உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம். 5ஆம் தேதி பேமெண்ட்னா நான் 5ஆம் தேதி காலையில் அது எப்படியா இருந்தாலும் போட்டுருவேன். ஸோ அதுதான் என்னோட சக்ஸஸே. ஸோ எல்லாரும் எனக்கும் சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ எனக்கு கஸ்டமரும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போது அந்த டன்னு கணக்கை வந்து என்னால் அப்படியே ப்ராடக்டாக மாற்றி அதே டன்னு கணக்கில் கிட்டத்தட்ட 4 to 5 lakhs வரலும் என்னால் மந்த்லி மந்த்லி. ஓகே. ஸோ இப்போ உங்கள் மந்த்லி டர்ன் ஓவர் அப்படிங்கிறது எவ்வளோ மேம்? மந்த்லி டர்ன் ஓவர் 5 to 6 lakhs மேம். அதில் உங்களோட லாபம்ங்கிறது? என்னோட லாபங்கிறது ஒரு 2 lakhs கிட்ட வந்துடும். 2 lakhs கிட்ட. ரொம்ப கடினமாக உழைச்சா 2 lakhs மேலே எடுத்துடலாம். இப்போ ஓரளவுக்கு நான் 2 lakhs கிட்ட எடுக்கிறேன் மேம். அதுவே எனக்கு பெரிய விஷயம் தான். கண்டிப்பாக வந்து பெரிய அமௌண்ட்டு இந்த 2025 எண்ட்லேயே எடுத்துடணும்னு நினச்சிட்டு இருக்கேன். டார்கெட்டு இப்போ அடுத்த கோல் செட் பண்ணியிருக்கேன். என்னன்னா டர்ன் ஓவரை வந்து பெருசாக கொண்டு வரணும், ப்ராஃபிட்டை கண்டிப்பாக பெருசாக கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் உங்ககிட்ட இருக்கு? இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரு 5 ப்ராடக்ட் இருக்கு மேம். மில்லட்ல வந்து 5 ப்ராடக்ட் இருக்கு. அந்த 5 ப்ராடக்ட் என்ன, கம்பு, கேழ்வரகு, திணை, இது இல்லாமல் மிக்ஸ்டு மில்லட். இப்போ நம்ம சத்து மாவுன்னு சொல்லலாம், எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி மிக்ஸ்டு மில்லட் அது எல்லாருக்கும் எல்லா டைம்லையும் கொடுக்கலாம். பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரலாம் எல்லாமே கொடுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி 5 வேரியண்ட்டு எனக்கு நிறைய ஆஃபர் இருக்கிறதுனால அந்த 5 வேரியண்ட்டோட நான் நிறுத்தியிருக்கேன் மேம். இப்போயும் ஒரு R&D பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா நம்ம முருங்கைக்கீரை எப்படி உள்ள ஆட் பண்ணுறது, அது மெயின். இன்னைக்கு கூட போடுற ப்ராடக்ட் வந்து முருங்கைக்கீரை ஆட் பண்ணேன்னா மில்லட் குக்கீஸ் தான் நான் பண்ணுறேன் மேம். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? பண்ணிட்டேன் மேம். பண்ணி எனக்கு R&D பண்ணி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா இப்போ இருக்க அந்த 5 வேரியண்ட் இல்லாம யாராவது கஸ்டமர் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி வேணும், கஸ்டமைஸ் பண்ண மாதிரி கேட்டாங்கன்னா அதையும் நான் வந்து தனியா R&D பண்ணி ஒரு 1 கிலோ 2 கிலோ போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு 40 kg 50 kg அவங்களுக்கு நான் கேட்கறத பொறுத்து. இப்போ கேரளாக்கு பஞ்ச் ஆஃபா கொடுத்துட்டு இருந்தேன்னு சொல்லிங்க இல்லையா, அந்த மாதிரி வேற என்ன ஸ்டேட்டுக்கு? நான் ஒரு 4-5 ஸ்டேட்டுக்கு அனுப்புறோம். அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பல்க் ஆர்டர் நானே கேட்டு கொடுக்குறேன். பெங்களூருக்குலாம் நல்ல சப்ளை இருக்குது. என்னால் எப்படின்னா இப்போ இந்த சப்ளை நம்ம கொடுத்துட்டு இருக்கும்போது இது கட்டாயிடக்கூடாது, அவ்வளோதான் என்னால் கொடுக்க முடியுது. இப்போ பெங்களூர் வந்து நல்ல மார்க்கெட்டு. எனக்குன்னு ஒரு 10 கஸ்டமர் இருக்காங்க. அவங்க ஒயிட் லேபிளில் கேட்குறாங்க, நான் என்னோட பேரை போட்டுக்கிறேன், நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு. எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் தான். எனக்கு என்னோட பேரில் போகிறதான் அவங்க பண்ணட்டும். ஃப்ரான்சிஸ் மாதிரி. ஃப்ரான்சிஸ் இப்போ உங்கள் பேர்ல நீங்க எடுத்துக்கிறது. இப்போ நீங்க நான் வந்து K3 குவாலிட்டி ஃபுட்னு வச்சிருக்கேன், என்னோட பிராண்ட்ல போகும். அவங்க வந்து ஒரு பேர்ல வேற ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க உங்க ப்ராடக்ட் தான், பேர் அவங்களோடது. அந்த மாதிரி நான் நிறைய குரூப்புக்கு கொடுக்குறேன். இந்த யூனிட்ல ஒரு நாள் வேலைங்கிறது என்ன, எனக்கு ஷார்ட்டா சொல்லுங்க. ஒரு நாள் என்ன பண்ணுவீங்க? காலையில வந்தோடனே பன்னு பிரெட்டை ஃபர்ஸ்ட் போட்டுருவோம். ஏன் அப்படின்னா என்னை சுத்தி இருக்க ஒரு 150 வில்லேஜ் இருக்கு. அந்த 150 வில்லேஜஸ்க்கும் நான் காலையில சாப்பாடு, அதாவது அவங்க எல்லாம் ஃபார்மர்ஸ்
காலைல சாப்பாடு ஒரு கிளாஸ் டீயும் ஒரு பிரெட் பன் எடுப்பாங்க. ஸோ அந்த பிரெட்டை வந்து காலையில் உள்ள யூனிட்டுக்குள்ளே வந்தோடனே பன்னு மாவும் பிரெட்டு மாவையும் போட்டுருவோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஒர்க்கு. அதுக்கப்புறம் அந்த பன் வந்து ப்ரூஃப் ஆகி வரதுக்கு ஒரு 3 hours ஆகும். அந்த மீன் டைமில் மில்லட் குக்கீஸ் போட்டுருவோம். அப்புறம் கம்பு, கேழ்வரகு, திணை இந்த மாதிரி எல்லா குக்கீஸும் ஒன்று போட்டு ரேக்காக அடுக்கி வச்சிருவோம். அடுக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு 2 to 3 o'clock மாதிரி எல்லாத்தையும் ஏற்றிடுவோம். ஏற்றிட்டு ஒரு 4-5 o'clock எல்லாமே வெளியே வந்துடும். அது எல்லாமே பேக்கேஜிங் ஒரு 1 or 2 hours. ஏன்னா பேக்கேஜிங் மிஷினும் நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 40-50 கிலோவே ஒரு 10 to 20 minutes பண்ணுற மாதிரி ஒரு பெரிய பேக்கிங் மிஷின் தான் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ஒரு 1 hour அதுக்குள்ளே பேக்கிங் ஆயிரும். 6-6:30 கம்பெனி ஓரளவுக்கு எல்லாமே பண்ணிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். மார்னிங் திரும்பி 9 o'clock வருவோம். கம்பெனி 9 to 6 ஓகே. அதான் எனக்கு வந்து 24 hours மேம். எந்த கஸ்டமர் கால் பண்ணாரும் வேலை இருக்குன்னு சொன்னதே கிடையாது. கண்டிப்பா இல்ல நான் அப்புறம் வர்றேன், இல்ல நான் சண்டேலாம் நான் எப்படின்னா எப்பொழுதும் காலையில ரெடி ஆகிற மாதிரி 9 o'clock ரெடி ஆயிடுவேன் சண்டேயும். அதுதான் என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, அதான் உன்னோட அந்த சுறுசுறுப்புன்னுவாங்க. அது என்னன்னா சண்டேவும் 9 o'clock எல்லாமே ரெடி பண்ணிட்டு குழந்தைங்க கொண்டுமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருப்பாங்க. 9 o'clock மேலே எந்த கஸ்டமர் கால் பண்ணி ஒரு பிஸ்கெட் வேணும், கேக் வேணும் அப்படின்னு சொன்னாலும் நான் வந்து எடுத்து கொடுத்துட்டு போயிருவீங்க. நம்ம ரெடியா இருந்தா மட்டும்தான் அவங்க டிலே ஆகாது அப்படின்ற மாதிரி. இப்போ நீங்க தஞ்சாவூர்ல ஒரே ஒரு ஃபேக்டரி தான் அந்த மில்லட் ரெடி பண்றீங்களா? இங்க ஒரத்த நாட்டுல ஒரே ஒரு ஃபேக்டரி தான். தஞ்சாவூர்ல ஒருத்தவங்க இருக்காங்க. இதுக்கு வந்து போட்டிங்கிறது எப்படி இருக்கும்? கண்டிப்பா இருக்கு மேம் போட்டின்னு சவால்கள். இப்ப வந்து நிறைய பேர் இந்த லாஸ்ட் இயர் வந்து மில்லட் இயரா அறிவிச்சாங்க. ஆமா, அந்த மில்லட் இயரா அறிவிக்கும் போது ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்க போனது நான் தான். நிஃப்டம்க்கு அவங்க செலக்ட் பண்ணி கவர்னர் ரவி சார்ட்ட போயிட்டு ஒரு அவார்டு வாங்கணும். அப்போ அவங்களே கூப்பிட்டு இருந்ததுனால எனக்கு அது ஒரு பெரிய அது நான் மார்க்கெட்டிங்காக எடுத்துட்டேன் மேம். அதை எனக்கு அந்த அவார்டு வாங்குறதை விட என் கம்பெனி அங்கே போய் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு. உள்ள போனோன்னு கம்பெனி நேம் சொல்லுங்கன்னாங்க. அப்போ அந்த சென்னை ஃபுல்லாக தெரிஞ்சது அப்படின்னா அந்த அவார்டு வாங்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு நிறைய எனக்கு வந்துச்சு, கஸ்டமர்ஸ் வந்தாங்க, ஆர்டர்ஸ் கிடைச்சது. எஸ் மேம். அப்போ அந்த கவர்மெண்ட் ஒன்று பண்ணுறாங்க, அந்த என்கரேஜ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு அது மார்க்கெட்டிங்காக நான் நினைச்சேன். இப்போ மில்லட் இல்லாமல் டோட்டலாக மொத்தமாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ்? மில்லட்ல ஒரு 5 வேரியன்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் பன்னு, பிரெட்டு, ரஸ்க்கு, பேக்கரி ப்ராடக்ட் எல்லாமே மேம். அதாவது சால்ட் பிஸ்கெட்டு, பட்டர் பிஸ்கெட்டு. கஸ்டமர் வந்து என்ன மாதிரி கேட்குறாங்களோ இல்லைன்னு சொல்லாமல் அதை R&D பண்ணி அதையும் பண்ணிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 25 ப்ராடக்ட் பண்ணுறோம் மேம். டோட்டலாக 25 ப்ராடக்ட் பண்ணுறோம். பிஸ்கெட் மட்டுமே ஒரு 10 வேரியன்ட் பண்ணுறோம். மைதா ப்ராடக்ட்ல கோகனட் குக்கீஸு, பட்டர் குக்கீஸு, உஸ்மானியா, சால்ட் பிஸ்கெட்டு. ஸோ அந்த மாதிரி புதுசாக அந்த கராச்சி பிஸ்கெட்டு அந்த மாதிரி அவங்க வந்து எனக்கு இந்த மாதிரி கொடுத்தா நான் என்னோட இடத்துல நான் நல்லா பண்ண முடியும் அப்படின்னாங்கன்னா அதை ஒரு R&D பண்ணிட்டு அதை நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் மேம். ஸோ கஸ்டமைஸ் நிறையாவே பண்ணுறோம். நான் என் கம்பெனிக்குள்ள ஒரு 25 to 30 ப்ராடக்ட் வரலும் பண்ணுறோம். ஓகே. இந்த பிஸ்கெட் உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணினீங்கன்னா அதுக்கு ஒரு ரெசிபி சொல்கிறேன் உங்களுக்கு. ஓவர் நைட்டில் ஏதாவது ஒரு மில்லட்டை ஊற வச்சிருங்க சார். ஊற வச்சுட்டு காலையில் தோசையோ இட்லியோ என்ன கொடுக்குறீங்களோ அப்படி சின்ன மிக்சியில் நீங்கள் கிரைண்டர் யூஸ் பண்ணி பெரிய லெவலில் பண்ண வேண்டாம், மிக்சிக்குள்ளே மட்டும் கிரைண்ட் பண்ணிவிட்டு தோசை கூட பேட்டரில் நீங்கள் இதை கலந்துருங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு 100% மாவு வச்சுருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 20% மில்லட்டு, ஏதோ ஒரு மில்லட்டு, கம்போ, கேழ்வரகோ, திணையோ, ஏதோ ஒரு மில்லட்டு. எல்லாருக்குமே சொல்லுவேன் மேம், 10 நிமிஷம் பஸ்ஸில் ஜேர்னி பண்ணால் கூட ஏதோ ஒன்று சொல்லிடுவேன் மேம். அப்போ அது மில்லட்டை மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. தோசையில் கொடுங்க, இல்லை ஊற வச்சு நல்லா முளை கட்டி உங்களால் டைம் இருந்தால் ஊற வச்சுட்டு காலையில் அந்த ஒயிட் துணியில் கட்டி வச்சுட்டிங்கன்னா முளைச்சிரும், கொடுத்துடலாம், தாளிச்சு கொடுக்கலாம். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு தேடல் உங்களுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி மக்களுக்கு ஒரு நல்ல உணவாகவும் போகும், உங்களுக்கு ஒரு நல்ல பிசினஸாகவும் இருக்கும். ஆல் சக்சஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச் உங்களுடைய நேரத்துக்கும் பதில்களுக்கும். ஓகே, ரொம்ப 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 நன்றி. இதுல இன்னும் ஒன்னு சொல்லிக்கிறேன். இப்போ நான் வந்து யூனிட் மட்டும் தான் ஓபன் பண்ணேன். இப்போ என்ன அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு பேக்கரி வச்சிருக்கேன். ஸோ அந்த பேக்கரி ஓப்பன் பண்ணி ஒரு 1 or 2 இயர்ஸ்ல அந்த நான் எப்படி உங்கள்கிட்ட சொல்லணும், அந்த கேக்கு கஸ்டமரை நான் மாற்றி கலர்லெஸ்ஸாக கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு பேக்கரி வந்து லைவ் ஷோவாக பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு. இப்போ நான் ஒரு சில இடத்துல பார்ப்போம் அப்படின்னா டேபிள்லேயே வச்சு லைவ் ஷோ பண்ணி கொடுப்பாங்க. ஃபாரின்லாம் ஒரு டேபிள்லேயே வச்சுட்டு லைவாக உங்களுக்கு கேக் போட்டு உங்களே நேம் எழுத சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் என்னோட வில்லேஜஸில் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டில் 2 பேக்கரி ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரான்சைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நான் இந்த ஃபோரமில் சொல்லிட்டேன்னா எனக்கு ஒரு ஃப்ரான்சைஸ் கண்டிப்பாக யாராவது கேட்டாங்கனாலும் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். குவாலிட்டி ஒன்லி மில்லட் குக்கீஸ் வித் காஃபி. அந்த காஃபி கூட மில்லட் குக்கீஸ் ஃப்ரீயா கொடுக்குறோம். ஸோ அப்போ அந்த காஃபி குடிக்கும்போது ஒரு மில்லட் அவங்களே எடுத்துருவாங்க. நீங்க பே பண்ணி வாங்கி மில்லட் சாப்பிட முடியாத கஸ்டமருக்கு காஃபி வித் ஒரு மில்லட் குக்கீஸ் ஃப்ரீ. ஸோ குவாலிட்டி அப்படின்னு வச்சிருக்கேன் மேம்.
ஸோ அதுதான் லாஸ்டா பண்ணி இப்போ இனி நம்ம நிறைய ஃப்ரான்ச்சைஸ் அந்த மாதிரி கொடுப்போம். அந்த மில்லட் குக்கீஸை ஃப்ரீயா கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. நல்ல ஐடியா மேம், டிஃப்ரெண்டா யோசிக்கிறீங்க. விஷ் யூ ஆல் சக்சஸ். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தீப திருநாள் ஸ்பெஷலாக தங்கமயில் வழங்கும் தீபாவளி கொண்டாட்டம். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை அக்டோபர் 31 வரை மட்டுமே. இன்றே வாங்கி மகிழுங்கள்.